இருளர் பழங்குடியின சமூகத்திற்காக 70க்கும் மேற்பட்ட தனி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. இது விளிம்பு நிலை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது. பெரியார் சமத்துவபுரம் குடியிருப்பில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு விரிவான சிறு பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பால் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் தனிப்பட்ட பயனாளிகளுக்காக பல ஆடு மற்றும் மாட்டு கொட்டகைகள் கட்டப்பட்டுள்ளன. காட்டாண்டிக்குப்பம் முதல் கீழக்குப்பம் வரை உள்ள தார் சாலை பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமத்துவபுரம் முதல் திடீர்குப்பம் வரை உள்ள சாலையும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காந்திநகர் ஆதிதிராவிடர் பகுதியில் அதிக மதிப்புள்ள சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் காந்திநகரை பிரதான சாலையுடன் இணைக்கும் நீர் பிணைப்புள்ள சரளை சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிடிடிபி வீட்டு பகுதிகளிலும் மற்றும் விகேடி சாலையிலும் தார் சாலைகள், வீட்டி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வீரன் கோவில் தெரு மற்றும் வேலங்குப்பம் போன்ற உள் தெருகளில் பேவர் பிளாக் சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. காடாம்புலியூர் மற்றும் காட்டாண்டிக்குப்பம் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக புதிய கழிப்பறை தொகுதிகள் கட்டப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆண்கள் மற்றும் பெண்கள் வேலங்குப்பம் மற்றும் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி உட்பட பல பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. புதிய பஞ்சாயத்து அலுவலக கட்டிடம் மற்றும் காடாம்புலியூர் மற்றும் கொஞ்சுக்குப்பத்தில் தலா 2 புதிய பொது நூலக கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. சுடுகாட்டு கொட்டகைகள், விவசாயிகளுக்கான நெல்லடிக்கும் களங்கள் மற்றும் சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலை மற்றும் பூங்காவை பழுது பார்த்தல் போன்ற அத்தியாவசிய கட்டமைப்புகள் கட்டப்பட்டுள்ளன. காந்திநகர், ஆதிதிராவிடர் பகுதி, கொஞ்சுக்குப்பம் மற்றும் மாடன் பள்ளி பகுதிகள் போன்ற முக்கிய இடங்களில் புதிய ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டு மோட்டார் பம்புகள் நிறுவப்பட்டுள்ளன. புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் செயல்பாட்டு வீட்டு குழாய் இணைப்புகளை வழங்க விரிவான குழாய் நீட்டிப்பு பணிகள், நீர் தேங்குவதை தடுக்க அண்ணா சாலை, காந்திநகர் காலனி மற்றும் வண்ணாரப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் கட்டப்பட்டுள்ளன. 3 கிராம சுகாதாரத்தை மேம்படுத்த சமுதாய உறிஞ்சுகுடிகள் கட்டப்பட்டு ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள் பழுது பார்க்கப்பட்டுள்ளன. திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்த மண்புழு உரக்கூடங்கள் மற்றும் பிளாஸ்டிக் சேமிப்பு கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன.